ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலை மாவு பர்ஃபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சர்க்கரை பாவு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பேன் எடுத்துட்டு 1/2 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் மெல்ட் ஆகவும் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கட்டி விழாம இருக்கிறதுக்காக சலிச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே ஃப்ளேம் இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஆனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பச்சை ஸ்மெல் போயிடும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்ச சக்கரை பாகை இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கேக் டின் இல்லைன்னா கேக் மோல்டில் கீ அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை அந்த மோல்டில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி செட் பண்ண அப்புறமா கொஞ்சமாக பிஸ்தா, முந்திரி, பாதாம் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை மேலே சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் சாஃப்ரான் எடுத்து அதையும் மேலே போட்டுக்கோங்க. ஒரு 1 hour நீங்க செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நீங்க பீஸ் போட்டீங்க. இந்த மாதிரி டேஸ்டான கடலை மாவு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.